வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி பெண்களுக்கானது. சில பெண்களுக்கு மாதவிடாய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கும். அப்படி நீண்ட நாட்களாக இருக்கும்போது வெளியூரோ இல்லை வெளியூர் பயணங்கள் பண்ணும்போது அது ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ரொம்ப சுலபமான தீர்வு. ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி எடுத்துக்கிட்ட உடனே மாற்றம் அடைஞ்சிரும். நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் இப்போ கொஞ்சம் மருந்துகள் எடுத்துக்க முடியல, உடல் அதிக உஷ்ணமாகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா நிறைய பேர் இது சாப்பிட்றது சரியா தவறா அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. பயப்பட தேவையில்லை. இது தாராளமாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு நேரங்காலம் கிடையாது. காலையில், மத்தியானம், நைட்டு, சாயங்காலம் எந்த நேரம் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழைக்காய் இருக்கு இல்லையா, வாழைக்காயை இப்போ வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளியூரில் ட்ராவலிங்கில் இருக்கேன் அப்படின்னா வாழைக்காயை லேசாக கழுவி அப்படியே கடித்து சாப்பிட்டா போதும். இப்போ வீடுகள் பக்கத்தில் கடைகள் இருக்குது அப்படின்றவங்க வாழைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜூஸாக எடுத்துக்கலாம். பயணத்தில் இருக்கேன், ரொம்ப போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அப்படியே வாழைக்காயை கடிச்சு சாப்பிட்லாம். பல்லு எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கனாக்கா, வாழைக்காயை சாப்பிட்டா பல்லுலாம் கருத்து போயிருமே, அது எதுவும் பிரச்சனையே ஆகுமான்பாங்க. அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அந்த வாயில் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்குமே தவிர பல்லுகளில் எந்த ஒரு கருமை நிறம் மாறக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. லேசாக சாப்பிட்டு உங்கள் கையாலேயே பல்லை விளக்கிட்டு 2 வாட்டி கொப்பளிச்சு விட்டால் சரியாயிடும். ஸோ அதிகமாக ரத்தப்போக்கு இருக்குது, மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு வரல, இல்லை அவசர காலம், இல்லை இப்போ தான் ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்றவங்க இந்த ரெமெடியை உங்களுக்கு ரத்தப்போக்கு இருக்கக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இப்போ 1 வாரம் எனக்கு இருக்குது, 10 நாள் இருக்குது அப்படின்றவங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாலே சரியாயிடும். பெரும்பாலும் 1-2 மாதத்திலே உங்களுக்கு மாற்றம் அடைகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து நான் 1 மாத காலம் நான் டெய்லியும் சாப்பிட்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ரத்தப்போக்கு காலம் என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து முடிகிற வரை சாப்பிட்டா போதும். உதாரணத்துக்கு எனக்கு வந்தால் 1 வாரம் வருங்க அப்படின்னா அந்த 1 வாரமும் நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த 1 வாரன்றது 4 நாட்களாக மாறும். 3 நாட்கள் நிலையான ஒரு நாட்களாக உங்களுக்கு சேரும். சரி, இதை யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம். இதை எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். எந்த அவசர காலத்துலையும் இதை உபயோகப்படுத்திக்கலாம். அதிக ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்றவங்க இதை நல்லா ஒரு உதவிகரமான ஒரு ரெமெடி. இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.